குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய். இதை மஞ்சள் பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. இதோட தோலெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டது. ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க இதை அரைச்சி பூசினாங்கனாவே இது சரியாகும். கடையில் கூட இது கிடைக்கிது, பரங்கிப்பட்டை சூரணம்னு சொல்லிட்டு அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரங்கி விதையுமே மருத்துவ குணம் கொண்டது தான். இந்த காய் சமைக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய் இது. இப்போ இதை கட் பண்ணி எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 1. இது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், சால்ட்டு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், அதில் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய். இது நல்லா பொரிஞ்ச விட்டு இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதையுமே பரங்கிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த பரங்கிக்காயை சேர்த்துருங்க. இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கிறதுனால உடனே நாம் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த காயில் இந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடலாம், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்கனாவே சூப்பராக இது வெந்துடும். சுகர் பேஷண்ட்டு கூட இதை நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காய். வெண்பூசணிக்காயும் சரி, இந்த மஞ்சள் பூசணிக்காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை தூவிட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த காய் ரெடி ஆகிடுச்சு. அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணிக்காய், இந்த சிவப்பு மஞ்சள் பூசணிக்காய் தான் சமையலே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு காய் இந்த மஞ்சள் பூசணிக்காயும் வெண்பூசணிக்காயும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் அவ்வளோ ஹெல்த்தியானது. இதில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.